இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்கின் இஷ்யூ ஸ்கேபிஸ் அப்படி சொல்லக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம். யூஸ்வலாக ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓல்டன் டேஸில் வந்து இதுக்கு சிரங்கு வெரைட்டியில் உள்ள ஒரு ப்ராப்ளம். சின்ன சின்ன ஒரு பேப்யூல்ஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ஒரு 10 to 15 இயர்ஸுக்குள்ளாடி இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஏர்லியர் டேஸில் எல்லாமே ஒரு பல்காக மாஸாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் சில இப்போ ஸ்கூல் ஹாஸ்டல்ஸு, அதுக்கப்புறமா சில ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் எல்லாமே நிறைய குரூப்பாக பீப்புள் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன். பட் ஃபார்ச்சுனேட்லி இவங்க வந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளாடி இப்போ இந்த ப்ராப்ளத்தோடு வந்துருக்குறாங்க. இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி என்னென்னா, கை காமிங்க. இது யூஸ்வலாக விரல்களில், கை விரல், கால் விரல் எல்லாமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். கையை லேசாக மடக்கி காமிங்க. இதில் என்ன இருக்குன்னா, மைன்யூட்டாக சின்ன 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 கொப்பளங்கள் மாதிரி விரல்களில் நிறைய ஃபார்ம் ஆகும். நம்ம ரொம்ப விசிபிளாக அவங்களுக்கு இப்போது தெரியல. இப்போ ஆக்சுவலி நான் வந்து அவங்க விரலை டச் பண்ணி பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. சின்ன சின்ன குறுகுருவாக நிறைய உட்காந்துருக்குது, நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. இது எந்தெந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குது காமிச்சு கொடுங்க. ஓகே, விரலோட இந்த பார்ட்டில் இருக்குது, அந்த கையில் இருக்குதுல்ல, அப்படி நம்ம 2 கையும் சேர்த்து வைங்க, திருப்பி வைங்க. ஸோ இதில் எல்லாமே சின்ன 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 இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து பேப்யுலார் லீஷன்ஸ் அப்படின்னு பேர். அதாவது வேர்க்குரு மாதிரியான பேச்சஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து உங்களுக்கு லைட்டிங் பண்ணி பார்த்தா கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்து பார்க்கும்போது ஸ்கின் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியும். அப்படி இவங்க கொஞ்சம் சப்சைடாகி தான் அப்படி உட்காந்துருக்குது. உங்களுக்கு இப்போ இச்சிங் இருக்குதா? ஊரல் இருக்கா? நைட்டு டைமில் தானே ஜாஸ்தியாக ஊரல் இருக்கும், காலையில் இந்த டைமில். ஸோ இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா இதில் பேப்பிள்ஸ் இருக்குது. வழக்கமாக இந்த ஊரல் இதில் வரக்கூடிய இச்சிங் சென்சேஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அந்த கொப்பளங்கள் வந்து அப்படி பல்ஜ் ஆகி வரும்போது அந்த ஊரல் ரொம்ப சிவியராக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதை பிச்சு எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதை பிச்சு எடுத்தால் தான் நம்ம நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். எப்போ அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது ஒரு வாட்டரி மெட்டீரியல் உள்ளே உட்காந்துருக்கும், அது வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து இச்சிங் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். பட் இப்போ நம்ம எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்ருப்போம். பட் வித்தின் 24 hours திரும்ப அதே மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இதில். ஸோ இவங்களுக்கு வேறு ஏதாவது பார்த்தா தெரிகிற மாதிரி, இது பார்த்தா தெரியுது, அப்படியே வச்சுருங்க. இந்த விரலில் நமக்கு அது பார்க்க முடியுது, நல்லா தெரியுது. இது நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது அந்த பேப்புலார் லீஷன்ஸ் நல்லாவே தெரியுது. பட் இவங்களுக்கு அந்த கொப்பளம் அக்ரெசிவ் ஸ்டேஜில் இப்போ இல்லை. பட் 24 hours வந்து கொஞ்சம் கொப்பளம் வரும், அப்பப்போ பிஞ்சு போயிருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு சின்ன கிருமி, சார்கோப்டஸ் ஸ்கேபை அப்படி சொல்லக்கூடிய கிருமினால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் ஸ்கின்னை தொலைச்சிட்டு அப்படி உள்ளே உட்காந்துரும். ஸ்கின்னுக்கு அடியில் சின்ன சின்ன கூடுகள் மாதிரி அமைச்சு அந்த கிருமி வந்து காலனியாக வளர்ந்துட்டுருக்கும். எப்போ நமக்கு சிச்சுவேஷன் அதுக்கு தேவையான அளவு இருக்குதோ அந்த டைமில் எல்லா கிருமியுமே ஆக்டிவாக வெளியே வந்து அதோட ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட கை இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதில் தோல் வழியாக இந்த கிருமி ஸ்கின்னுக்குள்ளாடி போய் தோலுக்கு அடியில் ஒரு சின்ன கூடு மாதிரி கட்டிட்டு
அது எக்ஸை வந்து லே பண்ணி வச்சிரும். சின்ன சின்ன முட்டைகளை வந்து போட்டு அப்படி வச்சிரும். நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் தாண்டி வரும்போது முட்டை உள்ளாடி இருந்து பொரிக்கும்போது புதிய கிருமிகள் ஃபார்ம் ஆகி அது ஆக்டிவாக வெளியே வந்துட்டுருக்கும். அது வெளியே வரும்போது அந்த கொப்பளமாக நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ இவங்களை ஒரு லக்கி பேஷண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லாங் டியூரேஷன் இவங்களுக்கு இல்லை. வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளாடி இவங்க இதை காமிச்சிருக்காங்க. இதே ப்ராப்ளத்தில் பெரும்பாலும் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே நிறைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சப்சைட் ஆகாமல் திரும்ப நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் வருவாங்க. ரொம்ப சிம்பிளாக இது ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ இவங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் கொடுக்குறோம். தென் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்காக ஒரு ஆயில் கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த கிருமியை அழிக்கிறதுக்கான மெடிசின் உள்ளாடி கொடுக்குறோம். ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளாடி இவங்க செட்டில் ஆகி வந்துடுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து கட்டாயமாக 1 மாதத்துக்குள்ளே தானே, அவ்வளோதானே இருக்கும். அதுக்கப்புறமா ரெகுலராக என்னென்ன கஷ்டம் முதல்ல இருந்தது சொல்லுங்கள். ஊரல் மட்டும் திட்டத்திட்டா வந்து ஊரல் கொஞ்ச நேரம் ஊரல் ஆரம்பிக்கும். ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த ஊரை தெரியாமல் அப்படியே போயிடும். சும்மா இருக்கும்போது தான் அந்த ஊரல் ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப நேரம் எப்படி ஒரு 1/2 hour கிட்ட அந்த ஊரல் ஆரம்பிக்கும். அந்த ஊரில் வரும்போது நீங்கள் எப்படி சொரிஞ்செடுப்பீங்க? கை அழுத்தி கையை ஒரே அழுத்தம் தான், நல்லா அழுத்தி பிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, இருத்தி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? ஃப்ரீயாக சுகமாக இருந்த மாதிரி இருக்கும். சரி, அதாவது அதை பிச்சு எடுக்கலாம்னா நிம்மதியாக இருக்காது. நிம்மதியாக இருக்குது அந்த மாதிரி. ஆக்சுவலி இது இச்சிங்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இச்சிங் அப்படின்றது இந்த ப்ராப்ளத்தோட இதோட அடுத்த ஸ்டேஜில் என்னென்னா நிறைய கொப்பளங்கள் எல்லாம் வந்து அது வெளியே ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் வந்ததுன்னா பாக்டீரியாஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சி செகண்டரி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இவங்களுக்கு அந்த மாதிரி வராமல் அதை ஈஸியாக தடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போது ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். எக்ஸாக்டாக அப்டேட் வந்து லேட்டர் ஸ்டேஜில் நான் வந்து இது ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.